ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆங்குலர் பேசிக் டு இன்டர்மீடியேட் அப்படின்ற கோர்ஸோட ஒன் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலரை நம்ம கம்ப்யூட்டரில் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ ஆங்குலரை நம்ம கம்ப்யூட்டரில் செட்டப் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் வேணும். ஒன்று Node.js, இன்னொன்று ஏதாவது ஒரு கோட் எடிட்டர். இந்த கோர்ஸில் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம நோட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கூகுளில் டவுன்லோட் நோடுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோடோட டவுன்லோட் பேஜ்குள்ளே போகும். நான் மேக்கில் இருக்கிறன்றனால எனக்கு மேக்கோட இன்ஸ்டாலர் இங்கே இருக்குது. நீங்கள் விண்டோஸில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணி விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா விண்டோஸோட இன்ஸ்டாலர் இங்கே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஜஸ்ட் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். Node.js உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போகலாம். ஜஸ்ட் கூகுளில் டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடோட அஃபிஷியல் டவுன்லோட் பேஜ் போகும். இங்கே விண்டோஸ்னா நீங்கள் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மேக்ல இருக்கீங்கன்னா இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாலர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸில் இருக்கீங்கன்னா லாஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் பாக்ஸஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அதில் குவிக் மெனுவில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆட் பண்ணுமா இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோல்டரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போதே ஓப்பன் வித் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு அங்கே இருக்கும். சப்போஸ் செக் பண்ணலன்னா அது இருக்காது. அதனால் அதை செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மேக்கில் உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு சொல்லிட்டு கொடுக்குற ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் தனியாக தான் செட்டப் பண்ணணும். யூடியூப்ல எப்படி இந்த மாதிரி குவிக் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். நான் ஒரு வீடியோ கீழே லிங்க் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு இல்லையா? இனி மூணாவது ஒரு விஷயம் இன்ஸ்டால் பண்ணும். அது ஆங்குலரோட CLI. இப்போ நம்ம ஆங்குலரோட அஃபிஷியல் பேஜ் போயிடலாம். angular.dev தான் லேட்டஸ்ட் ஆங்குலரோட அஃபிஷியல் பேஜ். இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஆங்குலர் 19+ அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த டாக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா டாக்குமெண்டேஷனோட எல்லா பேஜஸும் இருக்கும். அதில் இந்த இன்ஸ்டலேஷன் அப்படின்ற பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆங்குலரை நீங்கள் ப்ரௌசர்லேயே ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலரே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆங்குலரோட பிளே கிரவுண்டுக்கான ஆப் ஓப்பன் ஆகும். அங்கேயே நீங்கள் ஆங்குலர் கோட் எழுதி கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆங்குலர் CLI இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்ப்பீங்க. ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க் தேவையான அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ஆங்குலர் CLIயில் இருக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு மேக்கில் நான் ஃபைண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விண்டோஸில் நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் லேர்னிங் ஆங்குலர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பேசிக்காக ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆங்குலர் கோட் எழுதும்போது ஆட்டோ கம்ப்ளீட் வர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே எக்ஸ்டென்ஷனுக்கான இந்த ஐகான் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நீங்கள் ஆங்குலர்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஆங்குலர் லாங்குவேஜ் சர்வீஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிக் ஐகானோட ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்ஸ்டால்ன்ற பட்டன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இனி நான் கிரியேட் பண்ணுற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸோட ஐகான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐகான்ஸ்க்கு மெட்டீரியல் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஃபைல்ஸ் தான் வந்திருக்கும். பட் பக்கத்தில் இருக்க ஐகான் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் மெட்டீரியல்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இதை ஓப்பன் பண்ணிட்டு இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டீரியல் அப்படின்ற பேரில் நிறைய இருக்கும். அதில் கரெக்டாக இந்த பேக்கேஜை நீங்கள் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் என்னோட வீடியோஸில் பார்க்குற அதே ஐகான்ஸ் உங்களுக்கும் இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் இருக்காது. இது கிளியர் இல்லையா? இப்போ நம்ம ஆங்குலரோட CLI கமெண்ட் அங்கேருந்து காப்பி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இங்கே டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இங்கே மேலே டெர்மினல் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ டெர்மினல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறனால இந்த டெர்மினலில் க்ளோஸ் பண்ணிடுறேன். டெர்மினல் இங்கே இருக்குது. இதை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கமெண்ட் ரன் பண்ண போகிறோம். நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால sudo அப்படின்ற கமெண்ட்டை நான் முன்னாடியே ஆட் பண்ணிட்டு தான் அந்த கமெண்ட்டை நான் ரன் பண்ணணும். ஏன்னா மேக்கில் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அட்மின் ப்ரிவிலேஜ் வேணும். அதனால sudo கொடுக்கணும். விண்டோஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சாலே போதும். என்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேக்கில் நான் sudo கொடுத்துருக்கேன். விண்டோஸில் நீங்கள் கொடுக்க வேண்டாம். நம்ம நோட் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அது கூடயே npm அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் ஆயிருக்கும். அது என்னன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கான பேக்கேஜஸை ஆல்ரெடி பண்டில் பண்ணி நோட் ரெபாசிட்டரியில் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து நமக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் வச்சுக்க முடியும். அது மூலமாக நம்ம கோட் பண்ணிக்க முடியும். அப்படி ஆங்குலர் CLI அங்கே அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான் இந்த கமெண்ட். ஸோ npm யூஸ் பண்ணி நம்ம ஆங்குலர் CLIயை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் ஷார்ட்கட்டாக ஐயும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் npm ஸ்பேஸ் ஐ ஸ்பேஸ் அப்படி கொடுத்தா போதும். இந்த -g எதுக்கு அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் குளோபலாக இந்த ஆங்குலர் CLIக்கான பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிரும். ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பேசிக்கான பேக்கேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். அது மூலமாக நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த -G ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். மேக்லன்றனால என்கிட்ட பாஸ்வேர்டு கேட்குது. விண்டோஸில் இது கேட்காது. உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் நேரம் எடுக்குது டவுன்லோட் ஆகிறதுக்கு. இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மிஷினில் Angular CLI இருக்குது. இப்போ நம்ம 3 விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். Node.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், Visual Studio Code இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், Visual Studio Codeக்குள்ளே 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், Angular CLIயும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு Angular ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். Angularல நிறைய விஷயங்களை நம்ம ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எல்லா கமெண்ட்டுமே ng அப்படின்ற கீவேர்டு வச்சு ஸ்டார்ட் ஆகும். ng ஸ்பேஸ் நியூ அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு பக்கத்தில் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் ஜஸ்ட் ஆப்னு கொடுத்துக்கிறேன். இனி மேக்கில் நான் இருக்கிறனால சூடோ அப்படின்ற கமெண்ட் கொடுத்து தான் நான் ரன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் விண்டோஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் சூடோ கொடுக்க தேவையில்லை. இது என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே பேசிக்காக சில ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கும். அண்ட் ஆங்குலரோட சில பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நம்மளோட CLI-லேருந்து எடுத்துக்கும். அது இல்லாமல் வேறு சில பேக்கேஜஸை நமக்கு ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்டை செட்டப் பண்ணி கொடுக்கும். நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். கொஞ்சம் முன்னாடி ஆல்ரெடி நான் பாஸ்வேர்ட் கொடுத்தனால பாஸ்வேர்ட் கேட்கல. இல்லைனா ஜென்ரலாக மேக்கில் சூடோ கொடுக்கும்போது நமக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். இதுக்கு முன்னாடி ஆங்குலர் வெர்ஷன்ஸ் எல்லாம் என்டர் கொடுத்த உடனே நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். இப்போ இங்கேயே நம்ம சில விஷயங்கள்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணணும்னு கேட்குது. CSS வேணுமா, SCSS வேணுமா அப்படின்லாம் நம்ம CSS யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட் செட்டப் பண்ண போகிறோம் டிசைனுக்காக. ஸோ தட் நம்ம நிறைய CSS எழுத தேவையில்லை அப்படின்றதுக்காக. ஸோ நான் CSS சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சர்வர் சைட் ரெண்டரிங் எனபிள் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாப்பிக்காக இருக்கும். இப்போ நம்ம பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுனால சர்வர் சைட் ரெண்டரிங் நம்ம எனபிள் பண்ண வேண்டாம். பட் ஜென்ரலாக ஒரு லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணுறோம், SEO ஆப்டிமைசேஷன் நமக்கு தேவை, அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா இது நம்ம எஸ் கொடுக்கணும். SEO ஆப்டிமைசேஷனுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதை பற்றி ஃபியூச்சரில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் நோ கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் N கொடுத்துட்டு என்டர் அடிச்சா போதும். பாருங்கள், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே கொஞ்சம் ஃபைல்ஸ் அது கிரியேட் பண்ணுது. அது இல்லாமல் சில பேக்கேஜஸை அது இன்ஸ்டாலும் பண்ணும். இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா இதுதான் எக்ஸ்ப்ளோரர் ஐக்கான். இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், ஆப்ன்ற ஃபோல்டர் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இங்கே இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை GitHubல ஆட் பண்ணிடலாம். இனி வர எல்லா வீடியோஸையும் நான் GitHubல தனித்தனி பிரான்ச்சில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் ஓனாகவே இதை செஞ்சு பார்க்கணுன்றது தான். சப்போஸ் எங்கேயாவது உங்களுக்கு ஹிக்கப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பிரான்ச்லேருந்து அந்த ப்ராஜெக்ட்டை க்ளோன் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் கோட. அதுக்காக GitHubல ஒவ்வொரு வீடியோக்கான கோடையும் நான் தனித்தனி பிரான்ச்சில் போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா எந்த எரரும் இல்லை, மீனிங் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இனி GitHubல செட்டப் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஹிண்ட் எல்லாம் அது கொடுத்துருக்கு. அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதனால் நான் Visual Studio Code க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணேன்னா அதுக்குள்ளே நம்மளோட ப்ராஜெக்ட்கான ஃபோல்டர் இருக்குது. இதை நான் Visual Studio Codeல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ரூட் ஃபோல்டராக இருக்கும். இனி நான் GitHubல இதை செட்டப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா GitHubல உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும். GitHubல அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் github.com அப்படின்ற வெப்சைட் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் Visual Studio Codeலையும் நீங்கள் GitHubல லாகின் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் இங்கே இந்த யூசர் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை GitHubல புஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ரெபாசிட்டரி கொடுத்துட்டு GitHub பற்றியோ கிட்ட பற்றியோ இந்த கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கான சில கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இங்கே நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், Angular 19 Beginner 2 கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை பப்ளிக்காக வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துட்றேன். இப்போ இங்கே புது ப்ராஜெக்ட் நீங்கள் செட்டப் பண்ணுறீங்கன்னா இந்த கமெண்ட் ரன் பண்ணுற மாதிரியும், பழைய ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் ரன் பண்ணுற மாதிரியும் பண்ண சொல்லியிருக்கு. நம்மளோட Angular ப்ராஜெக்ட்டில் ஆல்ரெடி கிட் செட் ஆகி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா git ignore அப்படின்ற ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி செட் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ஸை ரன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கிறேன். இந்த கமெண்ட் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் கிட்ட இந்த ஆன்லைன் ரெபாசிட்டரியை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி. இதுக்கு இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நான் பேசிக்காக வச்சுக்கிறேன். இந்த கமெண்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதோட பிரான்ச் மாஸ்டர்னு தான் இருக்கும். அதை மெயினாக சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். அண்ட் அதை டிஃபால்ட் பிரான்ச்சாக வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ என்டர் கொடுத்தோம்னா பாருங்கள், இங்கே மெயினாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி தேர்ட் கமெண்ட் நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்றனால நம்ம ஃபஸ்ட் ஒரு கமிட் பண்ணணும். கமிட்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம அப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேக்கப் எடுக்கிற மாதிரி. ஸோ பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுக்க போகிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் ஸ்டேஜிங்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் கிட் ஆட்னு கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்தேன்னா இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் அது ஸ்டேஜ் பண்ணிக்கும். அந்த ஃபைல்ஸை நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம். நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா அதெல்லாம் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இதில் நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம். கிட் ரிலேட்டடாக இதை கிளிக் பண்ணோம்னா பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அது ஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்கு கமிட் பண்ணுறதுக்காக, பேக்கப் எடுக்கிறதுக்காக. இதில் ஒரு விஷயம் தான், இந்த git ignore அப்படின்ற ஃபைலில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபோல்டர்ஸ் எல்லாம் நம்ம பேக்கப் எடுக்க தேவையில்லைன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் மாடியூல்ஸ் நமக்கு எடுக்க தேவையில்லை, ஏன்னா அதோட ஃபைல் சைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நம்ம npm i அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ரன் பண்ணாலே அதை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கவும் முடியும். இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாத்தையும்
எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்காக இந்த ஃபைலில் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருப்போம். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருப்போம். இது இல்லாததை மட்டும்தான் நம்ம வெர்ஷன் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே நம்ம ஸ்டேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இனி ஒரு கமெண்ட் கொடுத்தும் நீங்கள் கமிட் பண்ணலாம். git commit -mன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். இனிஷியல் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படி கமெண்ட் ரன் பண்ணவும் செய்யலாம், இல்லை இங்கே நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு கமிட் ஆகும். நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தோம்னா கமிட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட லோக்கல் மிஷினில் பேக்கப் கிரியேட் ஆகிருக்கும், பட் கிட்ஹப்பில் பேக்கப் இருக்காது. ஸோ இந்த பேக்கப்பை நம்ம கிட்ஹப்புக்கு புஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு புஷ்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம இங்கே பார்க்குற கமெண்ட். இப்போ இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லோக்கல் மிஷினில் இருக்கிற கமிட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை அது கிட்ஹப்புக்கு புஷ் பண்ணிடும். அண்ட் இந்த கமெண்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, புஷ் பண்ணிவிட்டு நம்மளோட லோக்கல் பிரான்ச் இந்த மெயினையும் அங்கே இருக்கிற மெயின் அப்படின்ற பிரான்ச் ஆரிஜின் மெயினையும் நீ இனிமேல் ட்ராக் பண்ணு, அதாவது இதுக்கு இதுதான் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதனால தான் இங்கே பாருங்கள், இந்த மெயின் வந்து அங்கே இருக்கிற மெயினை ட்ராக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிருக்கு. இப்போ நம்ம கிட்ஹப்பில் புஷ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு நம்ம புஷ் பண்ண கோடு வந்துருச்சு. இனிமேல் நான் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நான் ஃபைனலி கிட்ஹப்பில் புஷ் பண்ணிடுவேன். அந்த வீடியோ முடிச்ச உடனே அந்த கோடை கிட்ஹப்பில் இன்னொரு பிரான்ச்சில் நான் புஷ் பண்ணுவேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பிரான்ச்சஸும் ஜஸ்ட் நம்பரிங்கில் இருக்கும். அந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணி அந்த ஃபைனல் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணலாம். சப்போஸ் என் கூடயே சேர்த்து ஒரு வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, உங்ககிட்ட கோடு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு முந்தின பிரான்ச், இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிளேலிஸ்ட்டில் 10th வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 9th வீடியோவோட பிரான்ச்சை இங்கே வந்து நீங்கள் க்ளோன் பண்ணிவிட்டு என் கூட 10th வீடியோ நீங்கள் கன்டினியூ பண்ணி நீங்களும் கோட் பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட அட்வைஸ் என்னென்னா, ஒவ்வொன்றையும் நீங்களே உங்கள் கம்ப்யூட்டரில் செஞ்சு பாருங்கள். ஸோ கிட்ஹப் பக்கமே நீங்கள் போக தேவையில்லை. பட் ஜஸ்ட் ஒரு பேக்கப் பிளான், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிக்கப் வந்துச்சு, உங்களுக்கு கோடை கம்பேர் பண்ணி பார்க்கணும் நான் பண்ண கோடை அப்படின்னா நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கிருந்து எப்படி எடுக்குது அப்படின்னா, இந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். இதுதான் இந்த ரெபாசிட்டரிக்கான லிங்க். இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு ஃபோல்டரை நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் எகெயின் இதே ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது. அதை நீங்கள் வரி பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி இங்கே டெர்மினல் இருக்கு இல்லையா, இங்கே நான் மேக்லன்றனால நான் சூடோ கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சூடோ கிட் க்ளோனு பேஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மேக்கில் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு க்ளோன் ஆகி அந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டர் நேம்லேயே உங்களுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். இங்கே பாருங்கள், ப்ராஜெக்ட்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சா. இப்படி க்ளோன் பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஒன்று நீங்கள் இங்கே சிடி ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி போய்க்கலாம். இப்படி இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே வெளியில் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஃபோல்டர் இருக்கும். இப்போ அந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி எகெயின் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதை ரூட் ஃபோல்டராக வச்சு அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணிக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நோட் மாடியூல்ஸோட ஃபோல்டர் இங்கே இருக்காது. அதுதான் ஆங்குலரோட ஃபுல் பேக்கேஜஸை வச்சிருக்க ஃபோல்டர். ஸோ ஜஸ்ட் npm இன்ஸ்டால் மட்டும் கொடுத்தா போதும். மேக்லனா நீங்கள் சூடோ ஸ்பேஸ் npmi அப்படின்னு கொடுத்தா போதும். npmi கொடுக்கலாம், இல்லைனா npm இன்ஸ்டால்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா நோட் மாடியூல்ஸோட எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் அதிலிருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட்டை செட்டப் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் இதில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சில ஃபைல்ஸ் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், அதை பற்றி பேசிக்காக நான் சொல்லுவேன். சில ஃபைல்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.